சில நேரங்களில் மனிதர்களுடைய உதவியை நாடி நாம் போவோம். அப்படி அந்த மனிதர்கள் உதவி நாடி போகும்போது அந்த மனிதர்களுக்கு நம்மால் எந்த ஒரு தொந்தரவோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் நாம் அந்த மனிதர்களை தேடி நாம் போகும்போது அந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், ஆமாம் வந்துட்டான் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை பற்றி ஆமேன் அசிங்கமான வார்த்தைகளால் என்ன செய்வாங்கன்னா பேசுவார்கள். அது நம்முடைய உள்ளத்திற்கு காயப்பட்டு உடனே இந்த மனிதர்களை நம்ம ஏதாவது செய்யவிட வேண்டும். நம்ம உதவி தானே கேட்டு போனோம், வேறு ஏன் நம்மளை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுகிறாங்க என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த மனிதர்கள் உன்னை எப்படி வேணாலும் பேசட்டும், ஆனால் நான் அவர்களை என்ன செய்கிறேன் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி, நீ மட்டும் அந்த மனிதர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாது என்று சொல்லி கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் மனிதரிடத்திலே உதவிகள் கேட்டு போயிருக்கலாம், அவர்கள் நமக்கு செய்யாமல் கூட இருக்கலாம், நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம் கர்த்தரை மட்டுமே பார்ப்போம். ஒருபோதும் எந்த மனிதர்களுக்கு நாம் தீங்கு செய்ய வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு உதவி செய்வார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் என்ன செய்வோம், நாம் முயற்சிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். ஆமென்.